ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப வந்து இந்த இடத்துல நாம வந்து சந்திரயான் மாடல்ல இன்னைக்கு நம்ம திறந்துட்டு நம்ம இங்க நிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கலெக்டர், கமிஷனர் 2 பேரும் மிக மிக உதவியா இருந்தாங்க. ஏன்னா முக்கியமான இடம், கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான இடத்துல இந்த இடத்துல வந்து இப்போ செம்மொழி பூங்கா இருக்கு. அந்த வழியில இதுவும் வந்து அடுத்த கட்டமான அறிவியல்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி. நான் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பெங்களூருக்கு போனேன். இன்னைக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நம்ம நிலவுல இறக்குன நம்முடைய சந்திரயானுடைய மாடலை இங்க பேசும் பொழுது மிக மிக பெருமையா இருக்கு. என்ன கோயம்புத்தூர்ல இருந்தும் கூட சந்திரயானுக்கு பல உபகரணங்கள் எடுத்துட்டு போன எனக்கு தெரியும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இங்க வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல, ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக நம்ம வந்து ஒரு இஸ்ரோவை தாண்டி, ஒரு கல்லூரி நிறுவனங்களை தாண்டி ஒரு பொது இடத்துல இது மாதிரி இருக்குதுன்னா இதுதான் இந்த இடத்துல இருக்கு நினைக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நிறைய தமிழகத்தில் பல இடங்கள்லையும் இந்தியா முழுவதும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை பார்க்கக்கூடிய பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போனேன் நான், திரும்பி அது மாதிரி வருவேன் நினைச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி இப்போ வந்திருக்கு. இப்போ இந்த வழியா போகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது ஒரு ஊக்கமாக இருக்கும் பொழுது அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பத்துல கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஒரு நல்ல இடத்தில் இருக்குது. இன்னும் மேலே போவதற்கான ஒரு உந்துதலை அதை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நாம வந்து திறந்து வச்சது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இதுவரைக்கும் நடந்து வந்த பாதையையும் இனிமேல் நாம போகக்கூடிய பாதையையும் ஒரு காமிப்பதாக இந்த ஜிஎஸ்எல்வியும் சந்திரயான் 3 நிலவில் இறங்கியதும், மண்ணிலிருந்து போய் நிலவுல தென்துருவத்துல முதல் பக்கத்துல இறங்கிய முதல் நாடாக இந்தியாவை நாம மாற்றணும். அதனுடைய மாடலிங் கொடுத்திருக்கிறோம். இது வந்து கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல புத்துவாக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி என்ன பண்ணுறீங்க? அரசு பள்ளி இது மாதிரி அப்படியே கொண்டு வருவாங்க, பண்ணியிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி சேட்டலைட்டோட விஞ்ஞானம் அறிவுபூர்வமா வளர்றதுக்கு நிலைமையான திட்டம் இருக்கு. அது நிறைய முறைகளோட செஞ்சிருக்காங்க. சமீபத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அரசு பள்ளி மாணவர்களே சின்ன ராக்கெட், சின்ன செயற்கைக்கோள் செஞ்சு அதை பலூன்ல லான்ச் பண்ணி 20-30 கிலோமீட்டருக்கு போய் அதை தரவுகள் எடுத்துட்டு வர்றதாக சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர் மட்டுமே பண்ணாங்க. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் மகாபலிபுரம் கட்டத்திலிருந்து ஒரு ராக்கெட்டாவே செஞ்சு 30-40 கிலோமீட்டருக்கு மேல போகிற மாதிரியே நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் செஞ்சிருக்கோம். இது அடுத்த கட்டமாக இப்ப வந்து நிறைய ரயில் நிறைய ஸ்டெம் லேப் அப்படின்னு கூட கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து இந்த விண்வெளித்துறையும் இணைப்பதற்கான வாய்ப்புகளை பேசிட்டு இருக்கோம். அநேகமா கூடிய சீக்கிரம் நடக்கும் நினைக்கிறேன். இல்ல, படிப்படியாக தேவையான ஒன்று, தேவைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இருக்கப்போ விவசாயம் முதல் விண்வெளி வரை இந்தியா முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கு. அதிலும் குலசேகரப்பட்டினம் அடுத்த கட்ட ஒரு நிலமாக நம்ம வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால தமிழகத்துல ஒரு விண்வெளி பூங்கா அப்படிங்கிற பொழுது காட்சிக்காக இல்ல, அங்க வந்து எல்லாமே செய்ய முடியும். சில உபகரணங்கள் இருந்து பெரிய ராக்கெட் வரைக்கும் எல்லாம் செய்ய முடியும், அங்கேயே லான்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதற்காக சரியா உபயோகம்.